சொல்லுங்க சார். ஓகே, மகாராஷ்டிரா நீங்க சொன்னது எல்லாமே உங்களுடைய கருத்து ஓகே. அது மிகப்பெரிய தலைவர்களான சரத் பவார், உத்தவ் தாக்கரே எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பாரதிய ஜனதா கட்சியோட வியூகம் அங்கு வெற்றியை தரலையே தர. என்ன நினைக்கிறீங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை? அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை கூட நீங்க ஏற்கனவே அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி ஹேமந்த் சோரனுடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அதனால ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறல. இன்னைக்கு கூட இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 29 இடங்கள், காங்கிரஸ் கூட்டணி 50 இடங்கள். இதுல ஒரு 6-7 இடங்கள்ல மாற்றங்கள் வருமானால் நிலைமை மாறிடும். ஒண்ணு. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னும் ஒரு சின்ன செய்தி என்னன்னா, காங்கிரஸ் முக்தி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் யார், துணை முதலமைச்சர் யார், அல்லது அமைச்சர்கள் எத்தனை, யாருக்கு எண்ணிக்கை என்கிற வகையில அவர்களிடத்துல இன்றைக்கு இருக்கிற இந்த வெற்றியை அவர்களால் கொண்டாட முடியுமா என்பது கூட சந்தேகம்தான். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வசதிப்பட்டால் உடனே அவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டால் கொண்டாடுவதும், ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் அதை ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து அதை தேர்தல் ஆணையத்தின் மேல பழி போடுறது, மத்திய அரசாங்கத்தின் மேல பழி போடுறது, இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ இவங்க மேல பழி போட்டுருவாங்க. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தேர்தல் ஆணையம், நீங்க நெறியாளருக்கு தெரியும், தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு சுயாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற பாடி. அவங்களால என்ன பண்ணிட முடியும்? ஈடியா என்ன பண்ண முடியும்? ஈடி வேற, ஈடி ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அதனால இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேரளாவில சகோதரி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி பிரியங்கா காந்தி மிக பெரும்பான்மையோடு முன்னிலையில் இருக்கிறார். அப்ப இந்த வெற்றியை நாம தலைவலிக்கு ஏற்றுக்கொள்வது மாத்திரமே ஜனநாயகம். சரி, இப்போ சொல்லுங்க சார். அதாவது சொல்லுங்க சார், ஒரு சின்ன சந்தேகம். இப்போ மகாராஷ்டிரால ஒரு மிகப்பெரிய வெற்றி, 216 இடங்களுக்கும் அதிகமாக பாஜக முன்னிலை பெறுது. இப்போ அங்க யார் சார் முதலமைச்சர்? தேவேந்திர பட்னாவிஸா அல்லது ஏக்நாத் சிண்டேவா அல்லது அஜித் பவாரா? யாரு முதலமைச்சரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? கட்சிகளை சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே ஒரு 130 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அப்போ 130 இடங்கள்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு வரும்போது 145 இடம் தான் தேவை. அப்படி இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏற்கனவே கடந்த காலத்துல தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் சிண்டேவுக்கு விட்டு கொடுத்தாரு முதலமைச்சர் பதவியை. இப்படி மறுபடியும் தேவேந்திர பட்னாவிஸுக்கு முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு வரும் பொழுது அவர்கள் விட்டு கொடுத்து, தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தாரு, அதை நல்லா கவனிக்கணும். அப்போ இப்ப தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகவும் மற்றவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அரசு அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து.